அண்மை செய்தி. புதுக்கோட்டை அருகே வேலை முடிந்து வீட்டிற்கு திரும்பிய மாற்றுத்திறனாளி பெண்ணை காரில் அழைத்துச் சென்று பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார் ஒருவர். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். புதுக்கோட்டை அருகே வேலை முடிந்து வீட்டிற்கு திரும்பிய மாற்றுத்திறனாளி பெண் ஒருவரை காரில் அழைத்துச் சென்று பாலியல் தொல்லை கொடுத்த மர்ம நபர்கள் தொடர்பாக தற்போது போலீசார் விசாரணையை துவக்கியிருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் தேவராஜ் பழனி இணைப்பில் இருக்கிறார். தேவராஜ் பழனி, வணக்கம். புதுக்கோட்டை அருகே பேருந்து நிலையத்தில் காத்திருந்த பெண்ணை காரில் அழைத்துச் சென்று பாலியல் தொல்லை அளித்த மர்ம நபர்கள் தொடர்பாக போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் யார் யாரெல்லாம் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்? இது தொடர்பான விவரங்கள். மௌனிகா, புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே காத்தம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 35 வயது மதிக்கத்தக்க வாய் பேசாத காது கேளாத மாற்றுத்திறனாளியான பெண் ஒருவர் ஆலங்குடி அருகே பாச்சிக்கோட்டையில் உள்ள ஒரு தனியார் அரிசி ஆலையில் வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் நேற்று வேலை முடித்துவிட்டு வீட்டுக்கு செல்வதற்காக பேருந்து நிறுத்தத்தில் பேருந்துக்காக காத்து கொண்டிருந்த பொழுது அவ்வழியாக வந்த அறிமுகமான 2 நபர்கள் காரில் அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. பின்னர் மணக்கொள்ளை அருகே அவரிடம் அந்த பெண்ணிடம் 2 பேரும் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுவிட்டு சாலையில் இறக்கிவிட்டு சென்றதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அங்கிருந்த பொதுமக்கள் அந்த பெண்ணை மீட்டு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டனர். இதனையடுத்து அங்கு வந்த மலையூர் காவல்துறையினர் அந்த பெண்ணை 108 ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக புதுக்கோட்டை அரசு ராணியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடந்து வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக மணக்கொள்ளை சேர்ந்த மாரிமுத்து என்பவரை போலீசார் கைது செய்து காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று தற்பொழுது விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த தொடர்புடைய மற்றொரு நபரான அதே கிராமத்தைச் சேர்ந்த சேகர் என்பவரை தப்பி ஓடிவிட்டார். அவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து மலையூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு சூழ்நிலை காணப்பட்டு வருகிறது. மௌனிகா, புதுக்கோட்டை அருகே மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. தொடர்பான தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி தேவராஜ் பழனி.